எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். வெஜிடபிள் மப்பாஸ் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. டிஃபினுக்கு சேர்ந்த ஒரு கறியாக இருக்குது. அப்பத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். மப்பாஸ் நிறைய வெரைட்டியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்கிறது வெஜிடபிள் மப்பாஸ். அதுக்காக உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர், 2-3 பச்சை மிளகாய், கூடவே அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி கூடி எடுத்து வச்சிருக்கு. இது வேக வைக்கிறது தேங்காய் பாலில் தான். 2 கப் அளவுக்கு 2ஆம் பால், மீடியம் திக்னஸில் இருக்கிற 2ஆம் பால் எடுத்து வச்சிருக்கு. திக்காக இருக்கிற 1ஆம் பால் அரை கப்பிலிருந்து 3/4 கப் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கு. இதுக்காக முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு, 3 to 4 பூண்டு எடுத்துக்கோங்க. அது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 இன்ச்சு சைஸுக்கு பட்டை ரொம்ப நைஸாக இருக்குது, அதனால தான் இதே மாதிரி நறுக்கி எடுத்துருக்கு. 1 ஏலக்காய், 2 கிராம்பு. மசாலா இவ்வளோதான் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்காம லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கு, நீங்கள் இப்போ அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி கூடி அதுக்குள்ளே கட் பண்ணி சேர்த்து, நான் தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுத்துருக்கு. நல்லா அரையலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி, இல்லை கொஞ்சம் தேங்காய் பால் கூடி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குழி வார்க்கிற ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கு. அதுக்குள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கறிவேப்பிலை சேர்த்துருக்கு. 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து, கொஞ்சம் உப்பும் கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலையோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கூடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூடி சேர்த்து இதே மாதிரி லூஸ் ஆனதுக்கப்புறம் கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நம்ம சூடு பண்ணாமல் பச்சையாக தான் அரைச்சி எடுத்துருக்கு, அதனால அந்த மசாலா நல்லா வேகணும். இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலா நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும். இப்படி செஞ்சால் தான் மசாலா கரெக்டாக வேக வச்சு நல்ல ஒரு மணமாக இருக்கிற கறி ரெடி பண்ணி எடுக்க முடியும். இல்லை இருந்தால் ஒரு பச்சை மணம் நமக்கு செப்பரேட்டாக தெரியும். பாருங்கள், இதில் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதுக்குள்ளே 2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு கேரட், அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், 2-3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணலை, மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இது ஆவியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆவியில் இருக்கும்போது இந்த காய்கறி பாதி வெந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றி மிச்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஃபுல்லாக வேக வைக்கிறதுக்கு போச்சு அப்படின்னா தேங்காய் பால் பத்தாமல் போயிடும். சில டைம் வற்றி இதுக்கு பால் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கட்டியாக தோணும். அதனால தான் ஆவியில் முதல்ல கொஞ்சம் வேக வச்சிருக்கு. அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2ஆம் பால் நல்லா கொதித்து இது கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. மசாலையோட மனம் கம்மியாக இருந்தால் மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சேர்த்துருக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தான். அது முன்னாடியே சேர்க்க வேண்டியதா, நான் இப்போ தான் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு, ரொம்ப அதிகமாக வெந்து போக வேண்டியதில்லை. நல்லா வெந்து திக்காக வர்ற டைமில் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1ஆம் பால், கட்டியாக இருக்கிற 1ஆம் பால் அரை கப் அளவு கூட்டிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்கிறதுக்கு முன்னாடி தீ ஆஃப் பண்ணிடலாம். மப்பாஸ் சில பேர் தாளித்து யூஸ் பண்ணிவிடுவேன், சில பேர் தாளிக்காமையும் சாப்பிடுவேன். நான் இதில் தாளிக்கிறது இல்லை. உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா திக்காக வந்துருக்கு. இது சாப்பாடுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, டிஃபனுக்கு தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.